கோடான கோடி நன்றி. எனக்கு வந்து முன்னாடிலாம் அந்த சேவினை பண்ணும்போதெல்லாம் கை கால் எல்லா விரலும் வீங்கிடும், ரொம்ப வலிக்கும், நடக்க முடியாது. ஆனால் இப்போ ரொம்ப நாள் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் ஃபிலோமினா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இப்போல்லாம் வலி வேறு மாதிரி இருக்குது, அப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னா நான் வந்து அது கண்டுக்கவே இல்லைன்னா அதுக்கப்புறம் புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமையிலேருந்து விரல்லாம் ஃபுல்லாக 2 விரலும் கால் விரல் கை விரலாம் வீங்கிச்சு. ஆனால் நிஜமாலுமே அது வீங்கினோன்னே பார்க்க அழகாக இருக்கும், புஸ்து புஸ்துன்னு வீங்கி பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் வலி தாங்க முடியாது. நான் எப்பவுமே வந்து ஒரு நாள் இருந்துட்டு அந்த எந்த டைமில் வலிக்க ஆரம்பிச்சதோ அந்த டைமில் முடிஞ்சிடும். அதனால எனக்கு அதை நான் பெருசாக எடுக்க மாட்டேன், விட்டுருவேன். பேசப்பரத்தை மட்டும் போடுவேன், தேய்ச்சி அதுக்கப்புறமா அடுத்த நாள் சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் கூட எனக்கு அது சரியாகலை, அது குறைஞ்சிருக்குது, ஆனால் சரியாகலை. நான் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட் ஜபத்தில் உட்காருவேன். இதை வர இப்போ நைட் ஜபத்தில் வந்து பிசாஸ் வந்து உட்கார விட மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாருமே மேக்ஸிமம் தூங்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கேன்னா நாங்கள் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கோம். நைட் ப்ரேயரில் உட்காந்தாலும் சரியாயிடும். ஆனால் அப்பயுமே இன்னும் கூட எனக்கு அது சரியாகலை. கால் வந்து கரெக்டாக அதை ஊனி அடுத்த கால் எடுத்து வைக்கும் போது அத்தனை விரலும் வலிக்குது, அதே மாதிரி கை விரலும் வலிக்குது. ஆனால் நல்லா குறைஞ்சிருக்குது வலி. ஆனால் இன்றைக்கி நான் இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு திருப்பி போகும்போது முழுமையான சுகத்தோடு திருப்பி போவேன் விசுவாசத்தோடு வந்திருக்கேன். இந்த சாட்சி தேவன் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிர்பலமாக இருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை கண்மணி போல பாதுகாத்து வந்து என் தேவனுக்கு கொடானபடி நன்றி செலுத்தினாலும் போதாது. தகப்பனும் தாயும் எப்படி அவங்க பாதுகாக்கிறது வேற மாதிரி. ஆனால் என் தகப்பன் எவ்வளோ என்னை இரண்டும் பகலிலும் போகும்போதும் நடக்கும்போதும் உட்காரும் போதும் எவ்வளவோ என்னை பாதுகாத்து வராது. என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே இந்த போன வாரத்தில் ரொம்ப எனக்கு ரொம்ப கதவீனமாக இருந்துச்சு. நேற்றுக்குள்ள ஜபத்துக்கு போகலான்னு நான் கிளம்பும்போது என்னால் கொஞ்சம் படுத்து போகலாம், வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துட்டேன். ஆனால் நான் எழுந்துக்க முடியல, ரொம்ப மழக்கம். மாத்திரை போட்டாலும் அது என் தேவனுக்கு என் தேவனும் அது செய்துட்டான். அது மாத்திரை மருந்து எடுத்துக்கு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் தான் என்ன ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வர தகப்பனுக்கு கூடான்னு நன்றி. நேற்று போகலான்னு கிளம்புனா உடம்பே முடியல, என்னால் வர முடியலம்மா. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஏம்மா வரலன்னா என்னால் முடியலம்மான்னு தேவிக்கிட்ட சொன்னேன். டெய்லியும் ஆண்டவர் அது எனக்கு ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறேன். என் தேவனை போக முடியல, என்னால் முடியலம்மான்னு. அது பண்ணி அந்த குடும்பத்தில் ஜபம் இல்லாமல் இருக்குது. என்னால் தான் ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி என்னன்னு ஆண்டவர் எனக்கு என் தேவன் என்னை அனுப்புகிறாராங்க. அதுபோல் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு. என் தேவனுக்கு கொடானு கொடி நன்றி. நேற்று அப்படி தான் அப்படியே இருந்தேன்.